ஸோ நான் கோடிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கோடிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம மேஜிக் வேர்ட்ஸை டைப் பண்ணுறோம். அந்த மேஜிக் வேர்ட்ஸ்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நான் ஃபஸ்ட் டைம் கோட் அடிக்கும் போது எனக்கு எரர் வந்துச்சு. நான் செகண்ட் டைம் கோட் அடிக்கும் போதும் எனக்கு எரர் வந்துச்சு. நான் தேர்ட் டைம் கோடிங் அடிக்கும் போது என் கம்ப்யூட்டரை கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ கோடிங் படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் என்னென்னன்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ எல்லாத்தையும் ஒரே நாளில் படிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கோடிங் படிக்கிறீங்கன்னா கூகுள் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஈஸியாக அதில் போய் உங்களோட சொல்யூஷன்ஸை எடுத்துக்கலாம். ஈவன் டெவலப்பர்ஸ் கூட கூகுளில் தான் அவங்களோட சொல்யூஷன்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்க. தேர்டு, டுட்டோரியல் வீடியோஸ் பார்க்குறது. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற டுட்டோரியல்ஸ் பார்க்கலாம். ஆனால் அந்த டுட்டோரியல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பில்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. ஃபோர்த் ஒன், எரர் பார்த்த உடனே அதை தூக்கி ஓரமாக வச்சிடறது. எரர் பார்த்த உடனே அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எரர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கோடு சீக்கிரமாக கற்றுப்பீங்க. ஃபிஃப்த் ஒன், டெக்னாலஜி ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு கோடிங் படிக்கிறீங்க, புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்தோடனே அந்த கோடிங் படிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகாமல் நீங்கள் ஒரு கோடிங் படிச்சிங்கன்னா அந்த ஒரு கோடிங்கில் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கோடிங் படிக்கிறது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி கோடிங் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.